வணக்கம் நேர்களே. கார்டியா அட்வான்ஸ் ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில் வழங்கும் சுவையும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனியன் வத்தக்குழம்பு. அப்படின்னா வத்தக்குழம்புனாலே நிறைய பேருக்கு அப்படியே ரொம்ப யம்மியாக இருக்கும், அப்படியே வாய் நிறைய ஜலம் விடுற மாதிரி இருக்கும், ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்குங்க டு சம்மிட். ஸோ அதனால் வந்து வத்தக்குழம்பு பிடிக்காதவங்களே இல்லவே இல்லை. அதுவும் ஒரு நல்ல கெட்டியான தயிர் சாதம், அப்படியே ஒரு தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கும்போது அப்படியே சாப்பிட்டு தூங்குறதுக்கு, தூங்கி எந்திருந்து சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபிட் ரெசிபின்னா அதுதான். அதே மாதிரி முறுமுறுன்னு தோசை, கல் தோசை, ஊத்தப்பம், இட்லி, சாஃப்ட் இட்லி, எனி டைப் ஆஃப் இட்லி, பொங்கல் எஸ்பெஷலி அதோடு வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வத்தக்குழம்பு. ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷன் எப்படி பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ கட்டாயம் செஞ்சு பாருங்கள். நெல் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியது, புளி விழுது, தக்காளி விழுது, வத்தக்குழம்பு மிக்ஸ், கடுகு, வெந்தயம், உப்பு, மஞ்சத்தூள். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நான் எடுத்துக்கிறது வந்து கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் டெப்த் வேணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ கடலெண்ணெய் வந்து ஒரு நல்ல ஒரு நைஸ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். எஸ்பெஷலி நம்ம வந்து இந்த டிஃபன் ஐட்டத்தோடு இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸோடு தொட்டு சாப்பிடும்போது நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். பட் இது வந்து நான் வந்து முக்கியமாக பொங்கல் இல்லைன்னா உப்புமா இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது இந்த கடலெண்ணெய் வந்து ஒரு டெப்த் ஆஃப் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு நல்லா பொடியாக வட்டமாக டிபெண்ட்ஸ். நீங்கள் இந்த சின்ன வெங்காயம்லாம் வந்து ரிஸ்கி திங்ஸ். இதை வந்து இப்படி நான் வட்டமாக நான் வெட்டியிருக்கேன். இதையே இப்படி நல்லா பொடியாக வெட்டினீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப வேறு மசாலா வாடை வந்துடும். அது வந்து உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ரை அதுகளுக்கெலாம் நல்லாயிருக்கும். பட் இந்த வத்த குழம்புக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை நம்ம வதக்குறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த வதக்கும்போது கொஞ்சம் அர்ஜென்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தில் இருக்கிற ஆயிலெல்லாம் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். அண்ட் நல்லா குயிக்காக வதங்கும், கேரமலைஸ் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பட் நீங்கள் இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போகிறது அவ்வளோதான். பட் ஆனால் நீங்கள் வந்து நல்லா கைவிடாமல் பரட்டிக்கிட்டே இருந்தீங்கனாலும் ரொம்ப நல்லா வரும். ஸோ இதை தவிர உங்கள் பர்சனல் விருப்பங்கள், பூண்டு வேணுன்னா பூண்டு 2 போட்டுக்கோங்க. நான் போடலை. பட் ஆனால் வந்து பூண்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின நான் வந்து ஏன் வந்து தக்காளி விழுதாக வச்சுருக்கேன்னா இது வந்து எனக்கு குயிக்காக கொதிக்கணும் அப்படிங்கிறனால. ஸோ தக்காளி போட்டானா அந்த தொலி வரும், இதெல்லாம் கசகசன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து இப்போது நம்ம இப்போயே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு புளி விழுது, மஞ்சத்தூள், இந்த கருவேப்பிலை நான் எடுத்துடுறேன். ஸோ நல்லா கழுவின கருவேப்பிலை. ஓகே. அப்புறம் தக்காளி விழுது.
இது இப்போ ஜென்டலாக இப்போ அப்படியே பப்ளிங் மாதிரி வருது இல்லையா, அதுதான் அதோட ஸ்டேஜ். அப்படியே நல்லா கொஞ்சம் ஸ்டீமை குறைச்சிட்டு இப்போ நம்ம இன்னும் வந்து நம்மளோட மெயின் கிங் இன்க்ரீடியண்ட்டான ஒரு வத்த குழம்பு மிக்ஸை நம்ம இன்னும் ஆட் பண்ணலை. ஸோ இப்போது வந்து லைஃப் இஸ் மேட் ஈஸியர், நிறைய எல்லாத்துக்குமே ஒரு வத்த குழம்பு மிக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இல்லை நம்ம அந்த காலம்னா வந்து சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் வச்ச சாம்பார் பொடியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து இந்த வத்த ப்ரீமிக்ஸ் ரெடிமேட் மிக்ஸில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அரிசி மாவு இருக்கும், கொஞ்சம் இது இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சிட்டிக்கைன்னு ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கன்வீனியன்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இட் இஸ் டெஃபினெட்லி வெரி வைஸ் டு ஆட். ஒரு ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. வி ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் அவர் லைஃப் ஈஸி, அந்த அவ்வளோதான். ஓகேயா? ஸோ இப்போ இந்த 2 ஸ்பூனுக்கும் நீங்கள் ஒரு சிட்டிகை அரிசி மாவு, ஒரு சிட்டிகை இந்த மாவு அப்படின்ட்டு ஆட் பண்ணாமல் அதே ஒரு கரெக்ட் காம்போவாக கொடுத்துருவாங்க. ஸோ இது நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே திரண்டு வந்துருச்சு. அண்ட் ஆயிலும் நல்லா ஃப்ளோட் ஆகுது. ஸோ கைவிடாமல் கலர்றதும் ஒரு முக்கியமான ஒரு பக்குவம் அதுக்கு. ஸோ இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஸோ இது வந்து இப்போ நல்லா திக்காக இப்போயே வந்துருச்சு, போக போக இன்னும் நல்லா திக்காக ஆயிரும் அது. ஸோ உண்மையிலே ரொம்ப பார்க்க ரொம்ப யம்மியாக ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி நீங்கள் பார்த்த ரெசிபியோட பேர் வந்து ஆனியன் வத்த குழம்பு. நம்ம ஷோர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் ஹெல்த் அட்வைசஸ் பற்றி நிறைய கண்டென்ட் இருக்குது. நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நியூட்ரிஷனிஸ்ட் டாக்டர் மீனாட்சி பஜாஜ் அவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேம். மேம், இப்போது காலையில் வேலைக்கு போகிறவங்க இல்லை வீட்டில் இருக்கிறவங்கன்னா கூட டக்குன்னு இப்போ ஒரு இட்லி அது மாதிரி வேணாம், ஏதாவது ஹெல்த்தியாக ஒரு மில்க் ஷேக் மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு போயிடலாம் அந்த நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அப்படின்னு இப்போ ஒரு புது ட்ரெண்டு உருவாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி அஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட்டாக ஹெல்த்தோடையும் பட் டேஸ்டியோடையும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரிங்க்கு. இப்போ நீங்கள் காலையில் எடுத்தோடனே ஒரு ட்ரிங்க்கை குடிச்சிட்டு கடகடன்னு ஓடிடலாம், எடை குறைஞ்சிடும்னு நினைக்கிறீங்க. அப்படி பண்ணாமல் ருசித்து சாப்பிடணும். ரீசன் என்னென்னா, ருசித்து சாப்பிட்ற ரீசன் என்னென்னா, இப்போ ரீசன்ட் கான்செப்ட் என்னென்னா சூ கவுண்ட். ஒரு உணவை நம்ம சாப்பிட்றோன்னா 32 முறை நம்ம சூ பண்ணணும். அந்த அளவுக்கு பேஷண்ட்டாக மொல்லமாக சாப்பிடணும். இப்போ ஒரு கையில் உங்களுக்கு நான் வால்நட்டோ கிரவுண்ட்நட்டோ கொடுத்தேன்னா எவ்வளோ நேரத்தில் காலி பண்ணுவீங்க? வித்தின் 1 to 2 minutes. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரே ஒரு கடலை எடுத்துகிட்டு நல்லா மென்று சாப்பிடுங்க. அப்போ தான் இன்றைக்கி லைஃப்லேயே உங்களுக்கு தெரியும் அதோட ருசி என்ன. இதனால் ருசி இல்லாமல் நீங்கள் இருந்துட்டு எவ்வளோ மென்று சாப்பிட்றோமோ அவ்வளோ. ஆமாம். ஸோ அதுக்காக மென்று சாப்பிட்ணும். மென்று சாப்பிட்ணுன்னா நம்ம ட்ரிங்காக குடித்தோன்னா மென்று சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படியே உள்ளே போயிடும். ஆமாம், கடகடன்னு உள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பசிக்க தான் செய்ய போகுது. இப்போ நீங்கள் கேழ்வரகே ஒரே ஒரு கரண்டி மாவை எடுத்துகிட்டு நீங்கள் கேழ்வரகு தோசையாக போடுங்க. அதே அளவு கரண்டி கேழ்வரகு கஞ்சியாக காசுங்க. எதில் சீக்கிரமாக பசிக்கும்? கஞ்சியில். ஸோ உங்களுக்கு சட்டைட்டி வராது. அதுக்காக ட்ரிங்க்ஸ் இஸ் நாட் த பெஸ்ட் ஆப்ஷன். அதை மீறியும் நான் ட்ரிங்க் தான் குடிச்சு ஆகணும்னு இருக்குதுன்னா நீங்கள்
ஓட்ஸ் எடுத்துட்டு அதில் நீங்கள் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இதை ரோல்டு ஓட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ரோல்டு ஓட்ஸில் நீங்கள் நிறைய நட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா நைட்டில் சோக் பண்ணிவிட்டு ஹாஃப் கிரைண்டு ஃபுல் பவுடராக கிரைண்ட் பண்ணாமல் அதில் கொஞ்சம் இந்த மாதிரி ரேசன்ஸை போட்டு நீங்கள் ஸ்கிம்டு மில்க் வாங்கினா விலை ஜாஸ்தின்னு சொன்னால் பாலை வாங்கிட்டு பாயில் பண்ணிட்டு ஆடு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆடு எண்ணிக்கிட்டு அந்த பாலை யூஸ் பண்ணால் அதில் சர்க்கரை போடக்கூடாது. ஸோ போடாமல் இந்த ஃப்ரெஷ் நட்ஸை அதில் கிரைண்ட் பண்ணி, ஆனால் இதுவும் பசி அடங்காது. ஸோ கூட ஒரு ஃப்ரூட், ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு, கொய்யாவோ சாத்துக்குடியோ ஆரஞ்சோ ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ஓவர். இது நம்மளால் பண்ண முடியல, இவ்வளோ பண்ண முடியல, எனக்கு ஹோம்ஒர்க் பண்ண முடியலன்னா அடுத்த ரூட்டு ஓட்ஸை வேக வச்சு அதில் கொஞ்சம் பீன்ஸை போட்டு உப்பை போட்டு பாயில் பண்ணிவிட்டு அதில் வேணும்னா சாம்பார் இல்லை பருப்பு இல்லைன்னா தயிரை போட்டு நீங்கள் சாப்பிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ரைஸ் இது பிரேக்ஃபாஸ்ட்டில். மூணாவது ஆப்ஷன் என்னென்னா அதுவும் பண்ண முடியல, க்ரீன் ஸ்மூதி எடுத்துக்கலாம் நம்மளால். க்ரீன் ஸ்மூதினா நீங்கள் கொய்யா வச்சுக்கலாம் இல்லை கிவி வச்சுக்கலாம். நம்ம பாக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி கொய்யா இஸ் கன்வீனியன்ட். கொய்யா, ஆப்பிளில் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள், அதில் நெல்லிக்காய் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சோண்டு என்ன க்ரீன்ஸ் நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்களோ அந்த க்ரீன்ஸ் கையில் வர அளவு, ஒரு பாதி கையளவு. இல்லை முருங்கீரையாக இருந்தாலும் ஓகே, முருங்கீரையில் ஒராக் வேல்யூ ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது, அதில் வைட்டமின் சி ரொம்ப ஹையாக இருக்குது, அயன் இருக்குது, எல்லாமே அடங்கி இருக்குது அந்த முருங்கீரையில். ஸோ இத்தினோண்டு முருங்கீரை, கொய்யா, ஆப்பிள், எலுமிச்சை பழம் இல்லைன்னா நெல்லிக்காய், கொஞ்சோண்டு புதினா, பிளாக் சால்ட் போட்டு அரைச்சி குடிச்சிருங்க. அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம், சோக் நட்ஸ், இல்லை சாப்பிட்ட பிறகு சோக் நட்ஸ். போகிற வயிறு ஃபுல்லாக இருக்கும். ஓகே. நீங்கள் அந்த முருங்கைக்கீரையெல்லாம் பச்சையாகவே போடலாம். எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிடணும். மிக்சியில் அப்படியே போட்டு ஸ்மூதியாக அப்படியே வடிகட்டாமல் அப்படி வடிகட்டக்கூடாது. அப்புறம் அதில் இருக்கிற நார் சத்தெல்லாம் போயிடுச்சு. ஆனால் கிட்னி தொந்தரவு இருக்கிறவங்க, பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் இந்த க்ரீன் ஸ்மூதி சாப்பிடக்கூடாது. ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு வெஜிடபிள், ஒரு அண்டர் ரேட்டட் வெஜிடபிள்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வெஜிடபிள் இல்லாமல் நம்ம கிடையாது. அது இல்லாத ஒரு நாள் நம்ம சவுத் இண்டியன்ஸும் சரி, நார்த் இந்தியன், இந்தியாவில் அது ஒரு பயங்கரமான ப்ரீமியம் வெஜிடபிள். ஆனால் அதோட மெடிசினல் நியூட்ரிஷனல் வேல்யூ பற்றி இது வரைக்கும் நான் பேசி கேட்டதில்லை. வெங்காயம்னா நமக்கு 2 தான் தெரியும், ஒன்று பெரிய வெங்காயம், ஒன்று சின்ன வெங்காயம். ஸோ இந்த வெங்காயத்தோடைய நியூட்ரிஷனல் பச்சையாக சாப்பிட்ணுமா, இல்லை நம்ம யூஸ்வலாக வெங்காயம்னாலே நாங்கள்லாம் சின்ன வெங்காயம் போட்டு வத்தக்குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார் அப்படி பண்ணுவோம். ஸோ எப்படி இதோடைய வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்களேன், அது வெறும் 48 கேலரி மட்டும்தான். ஸோ இட்ஸ் எ லோ கேலரி வெஜிடபிள். ரெண்டாவது அதில் நார் சத்து 2 கிராம் வரைக்கும் நார் சத்து இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல். மூணாவது பார்த்தீங்கன்னா மாவு சத்து இல்லை. ஸோ சுகரை கண்டிப்பாக கூட்டாது, வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் குவெர்சிட்டின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் பயோ ஆக்டிவ் காம்பனண்ட் இருக்குது. இந்த குவெர்சிட்டின் உணவில் இருக்கிறதால அந்த வெங்காயத்தில் பிங்க் கலர் வர்றது அந்த குவெர்சிட்டினால தான். அதில் நிறைய யங் கேர்ள்ஸ்க்கு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் வருது, பிசிஓஎஸ். ஸோ அந்த பிசிஓஎஸை நல்லா குறைக்கிறதுக்கு இந்த குவெர்சிட்டின் ஹெல்ப் பண்ணும், இந்த வெங்காயம் ஹெல்ப் பண்ணும். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரோமில் இந்த 3 காய் தான் அவைலபிள் இருக்கும் மார்க்கெட்டில். வெங்காயம், பீன்ஸு, கேபேஜ், இந்த 3 தவிர வேறு காயே இல்லை ரோமில். ஏன் அந்த காலத்தில் இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா, நல்லா கண்கள் விஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பல்லு வலி இருந்தால் வெங்காயம் சாப்பிட்லாம், இடுப்பு வலி இருந்தால் வெங்காயம் சாப்பிட்லாம். மாதவிடாய் நின்ன பிறகு உங்களுக்கு நிறைய இந்த போன் ஸ்ட்ரென்த் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும், போன் டென்சிட்டி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும், ஆஸ்டியோபோரோசிஸ் வரும்னு சொல்லுவாங்க. அதால் பேக் ஏக் கூட வரும், லம்பாகோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை குறைக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் உணவில் சேர்த்துக்கணும். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கை குறைக்கிறதுக்கு, ஆஸ்துமா, ஆன்டி மைக்ரோபியல், வெங்காய சாறை எடுத்துகிட்டு அவங்க ஹனியோட சேர்த்து கொடுப்பாங்க. கோல்ட், காஃப், இன்ஃப்ளூயன்ஸா குறைக்கிறதுக்கும் வெங்காயம் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வெங்காயத்தை இப்போ நம்ம ரைத்தா மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். இப்போ நீங்கள் அது எவ்வளோ சாப்பிட்டாலுமே தயிரோட சேர்த்து சாப்பிடலாம். கண்டிப்பாக தயிரோட சேர்த்து சாப்பிடலாமே, ஒன்றும் தப்பு பண்ணாதே. கேலரிக் வேல்யூ சொல்கிறேன். கேலரிக் வேல்யூக்கு தயிரில் என்ன நீங்கள் நிறைய கேலரி ஒன்றும் வரப்போதில்லை, ஒரு 65 75 கேலரி வரப்போகுது. அதில் நீங்கள் இன்னும் வெங்காயம் போட போகிறீங்கன்னா இன்னும் 30 கேலரி தான் வரப்போகுது. சேர்ந்தா மாதிரி நம்மளுக்கு கால்சியம், ஃபாஸ்பரஸ், ப்ரோட்டீனும் சேர்த்து ஆட் ஆன் ஆகிடும், பி வைட்டமின்ஸும் ஆட் ஆன் ஆகிடும். அதில் இருக்கிற வைட்டமின் ஏ சத்தும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுலேயும் விஷனுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானது இல்லையா இந்த வெங்காயம். நல்லது. குக் பண்ணி சாப்பிட்டாலும் அதோட மெடிசினல் வேல்யூ குறையாது. இப்போ எக்ஸ்ட்ராக்டா எடுத்தா அதோட மெடிசினல் வேல்யூ தனி, குக் பண்ணி சாப்பிட்டா அதோட மெடிசினல் வேல்யூ தனி. அதுல ஆலினேஸ் இருக்குது, ஆக்சிலிப்பின் இருக்குது. நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வந்த பிறகு அனியன் எக்ஸ்ட்ராக்ட்ல ஜூஸ் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு
கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு மெயினாக ஆம்பளைங்களுக்கு சிவிடி ஹெல்த், செரிப்ரோவாஸ்குலர் ஹெல்த்தாக இருக்கட்டும் இல்லை கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்தாக இருக்கட்டும், வெங்காயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. சின்ன வெங்காயம் சொன்னீங்க இல்லையா, நிறைய பேருக்கு இந்த அணுக்கள் குறைவாக இருக்கும், ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்கிறவங்களுக்கு நிறைய இந்த சாம்பார் வெங்காயம் கொடுத்தா நல்லது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சதுலாம் ஒன்று சின்ன வெங்காயம், ஒன்று பெரிய வெங்காயம். ஆனால் க்ரீன் கலரில் கூட வெங்காயம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படியா? ஆமாம், வெங்காயம் தாள் இருக்குது இல்லையா, ஓகே. ஸோ அது சைனீஸ் குக்கிங்கில் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதில் வைட்டமின் கே சத்து இருக்குது. இப்போ நம்ம குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுறாங்க, விழுந்துடுறாங்க, ரத்தம் கசிவாகுது. ஸோ அந்த ரத்த கசிவு ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உணவில் வைட்டமின் கே தேவைப்படுது. ஸோ இந்த வைட்டமின் கே அதில் அடங்கி இருக்குது. ஸ்ப்ரிங் ஆனியன்னு சொல்லுவோமே அது. ஓகே. ஆனால் இதுவே சில பேருக்கு ஹார்ட்டில் வால்வ் மாற்றுவாங்க. வால்வ் மாற்றும் போது அவங்களுக்கு போடுற மாத்திரையோட அசிட்ரோ மாத்திரைன்னு சொல்லுவாங்க, வார்ஃபாரின்னு சொல்லுவாங்க, இந்த மாத்திரைலாம் போடும்போது வைட்டமின் கே உள்ள உணவுப் பொருட்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ அதில் இந்த பச்சை நிற வெங்காயம், இந்த வெங்காயம் தாள் சாப்பிடக்கூடாது. ஓகே. இன்னொன்று, நிறைய பேருக்கு கேஸ்ட்ரோஇசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் சொல்லுவாங்க. உடல் பருமன் இருந்து அவங்களுக்கு நெஞ்செரிச்சல் நிறைய வரும்னா அவங்க பச்சை வெங்காயம் சாப்பிடக்கூடாது. பச்சை வெங்காயம் நிறைய பேருக்கு ப்ளோட்டிங் இருக்கும், ஃப்ளாட்டிலன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க பச்சை வெங்காயம் சாப்பிடக்கூடாது. சமைச்ச வெங்காயம் அவங்க சாப்பிடலாம். ஓகே. ரொம்ப அழகான ஒரு வெங்காயம் நமக்கு தெரியும், ஆனால் அதை பற்றி இவ்வளோ விஷயங்கள் தெரியாது. ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப நன்றி மேம். வணக்கங்க. இன்றைக்கி டிப் ஆஃப் த டேயில் ஒரு வித்தியாசமான, நம்ம நிறைய தடவை என்ன பார்ப்போம்னா, நம்மளை நேசிக்கிறவங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட வரணுங்கிற போது அவங்கள நம்ம நெக்லெக்ட் பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்ம வேறு யாரையோ அவங்க நம்மக்கிட்ட பேசலையே அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருப்போம். எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம இந்த டிப் ஆஃப் த டேயில் நம்மளுக்கு மதிப்பு கொடுத்து நம்மளோட கூட பிரச்சனைகளோ நல்ல நேரங்களோ எப்போவுமே கூட இருக்கிறோங்க, அவங்கள மதியுங்க. அதே மாதிரி மற்றவங்க நம்மக்கிட்ட நம்ம போகிறோம், அவங்க நமக்கு லிஃப்டப் கொடுக்கல, நம்மளோட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கலைன்னா அதை பற்றி வருத்தப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் பல பேரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நம்ம ஒருத்தரை மட்டும் இல்லை சிலரை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க நம்மளை நெக்லெக்ட் பண்ணாலும் அவங்கக்கிட்ட போயும் போகிறத விட்டுட்டு நம்மளை நேசிக்கிறவங்க, நம்மளோட கருத்துக்களை மதிக்கிறவங்க, நம்மளை பார்க்கும்போது அவங்க சந்தோஷப்படுறவங்க, அவங்களோட நம்ம சேர்ந்து இருக்கும்போது நம்ம சந்தோஷப்படுறதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கி எங்களோட டிப் ஆஃப் த டே. நன்றி. என்ன நேயர்களே, நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.